இல்ல நான் இப்ப ஐயா பதயாத்திரி வசிச்சேன். அதாவது சில நேரங்கள்ல வந்து உண்மையை பேசுறாரு, பல நேரங்கள்ல பொய்யாவே பேசுறாரு. ஏன்? ஆமா, பொய் பேசுறது என்னுடைய. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா. இதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ் ஐயா. தெரிஞ்சவரே மான இல்லாம வாழ்றீங்க, மன வருத்தமா இருக்கு. இப்ப விஜய் ஐயாவே என்ன சொல்றாரு? என்ன மான இல்லாம திராவிடத்தை தான் அவர் பண்றாரு. இது திராவிட நாடு, திராவிட மக்கள், நான் திராவிடத்துக்கு தான் நானும் மூச்ச விடுவேன் அப்படிங்கிறாரு. அப்பெல்லாம் சொல்லவே இல்ல. அதெல்லாம் அப்ப என்ன பாரு, அதெல்லாம் கிடையாது. அவரு எல்லாம் போற போக்குல எதையாவது பேசிட்டு போக கூடாது. அவங்க 4 பேர் எது வச்சிருக்கேன் தெரியுமா? எது வச்சிருக்கேன் தெரியுமா? பேசுறேன் துண்டு போட்டுருவேன். யாருக்கும் அடிக்கணும் தோந்தா வாங்கணும், டக்கு டக்குன்னு கொட்டி ஓடி உட்காந்துருவாங்க. எல்லாம் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாம். ஆமா. இத பத்தி உங்களோட கருத்து? எதை பத்தி? இப்ப பேசி இவர் சொன்னதுனா ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுக்கு ஒரு கருத்து வேற கொடுப்பாங்க. அவரு எப்பா நான் உங்களுக்கு போன வாட்டி என்னமா சொன்னேன், ஐயா நீங்க சில நேரங்கள்ல உண்மையை பேசுறீங்க, பல நேரங்கள்ல பொய்யா பேசுறீங்க. வாழ்நாள் முழுவதும் அவங்க குடும்ப செலவை மொத்தமும் ஏத்துக்கிட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு கூப்பிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு சில நாய்களாம் அப்புறம் அரசு வேலை கொடுத்தாங்க. உங்களோட முகத்திரையில கிழிஞ்சுக்கிட்டே ஒரு நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சுலாம் வந்து ரொம்ப மட்டமா இருக்குங்க. எல்லாமே ரெக்கார்டுங்க. ரெக்கார்டு தான். குறும்படம் தான். இவருக்கு பேசாம என்ன பண்ணுங்க, சீரியஸா சொல்றேன், இந்த பிக் பாஸ்ல வர மாதிரி தயவு செஞ்சு இவரு கூட இன்டர்வியூ உட்காந்தா மட்டும் குறும்படமா நீங்க போட்டுருக்கமா. இவரு பேசிட்டு மறந்துடுறாரு எல்லாத்தையும். ஆமா. திமுக கூட்டணியில இருந்து யாரும் பிரிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களும் வைகோ அவர்களும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இதே வைகோவை திரு சீமான் அவர்கள் வந்து உசிலம்பட்டியில தேவர் சிலைக்கு கீழே என்ன நடந்துச்சுன்னு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. அன்னைக்கு இதே வைகோ தேம்பி அழுதாரு. பாவம். நானெல்லாம் கூட அட பாவம், என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி பண்ணிவிட்டாரே மாப்பிள்ள அப்படின்னு அன்னைக்கே நான் வருத்தப்பட்டேன். அன்றைக்கே அவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. நான் வரவேற்கிறேன். யாருக்கும் யாரும் எதிரி இல்லை, யாருக்கும் யாரும் நண்பரும் இல்லைங்கிறது தான் என்னுடைய பாலிசி. சரியா? ஆகையினால இதெல்லாம் வந்து சகஜம், சாதாரணம். அதுக்காக அவர் கொஞ்சம் கொலாவுறதுக்கு அவர் வைகோ வந்து கட்சியை கொண்டு போய் அவரோட கூட்டணிக்கு போக போறாரா, இல்லை அவருடைய கட்சிக்கு இவர் கூட்டணிக்கு வர போறாரா? இல்லை ஒருவேளை வைக்கலாம் இல்லையா ஃபியூச்சர்ல? ஒரு 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசம் போச்சு போ. இன்னும் சொல்ல அது ஏற்கனவே நாசமா போய் கிடக்கு. எது? மதிமுக. நீங்க அப்படி சொல்லாமான்னா உண்மையா கூட்டணி தானே. எங்க கூட்டணினா உண்மையை தானே பேசணும். இப்ப ஏற்கனவே அதுல நல்ல துடுப்பா இருந்த இளைஞன் அவன் தனியா கட்சி ஆரம்பிச்சான். அவனும் திமுக கூட்டணிக்கு வந்துட்டான். சரியா? ஆகையினால நீங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் இப்ப ஐயா பதயாத்திரி வசிச்சேன். அதாவது சில நேரங்கள்ல வந்து உண்மையை பேசுறாரு, பல நேரங்கள்ல பொய்யாவே பேசுறாரு. ஏன்? ஆமா, பொய் பேசுறது. இப்ப மதிமுக கொடுக்கும்போது தப்பு ஸ்டேட்மெண்ட் அடிச்சாரு, இருந்தா பாவங்க அவன் வந்து இந்த மாதிரிங்க வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏன் திமுக மட்டும் எதையுமே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? பாருங்க, கேமராக்கு முன்னாடி கேமரா ஆஃப் பண்ணிட்டா நல்லா பேசுறீங்க. திமுக பத்தி அசிங்கமா பேசுறீங்க. திமுகங்கிறது வந்து ஒரு தாயின் தந்தை மாதிரி, புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு? எல்லாத்துக்குமே. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு கிடையாது. உங்களை மாதிரி அகராதிகளுக்கு இல்ல. நீங்கெல்லாம் அகராதி பிடிச்ச அறவேக்காடுகள், அதனால உங்களுக்கெல்லாம் இல்ல. ஆகையினால எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம், உங்களை மாதிரி ஆட்கள், சொல்லட்டுமா? இப்ப நான் விளக்கமே கொடுக்க தேவையில்லை. உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லிட்டீங்கல்ல, அது போதும். அதான் எக்ஸாம்பிள். அதனால நாங்க திராவிடத்துக்கும் திராவிட மண்ணுக்கும் நாங்க ஈடு இணை இல்லாத, என்னைக்குமே அடிமையாக வாழ்ந்து செத்து மடிவோம். பரவாயில்லங்க. ஏங்க, இந்த மண்ணுக்காக நாங்க அடிமையா வாழ்றதுனால, மண்ணுக்காக எல்லாத்தையும் விடலாம், மானத்தை கூட விடலாம், எல்லாமே விட்டுட்டு வாழ்றதுக்கு தயாரா இருக்கும். சூப்பர். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா. இதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ் ஐயா. தெரிஞ்சவரே மான இல்லாம வாழ்றீங்க, மன வருத்தமா இருக்கு. இப்ப விஜய் ஐயாவே என்ன சொல்றாரு? என்ன திராவிடத்தை தான் அவர் பண்றாரு. இது திராவிட நாடு, திராவிட மக்கள், நான் திராவிடத்துக்கு தான் நானும் மூச்ச விடுவேன் அப்படிங்கிறாரு. அப்பெல்லாம் சொல்லவே இல்ல. அதெல்லாம் அப்ப என்ன பாருங்க,
ஆதரிக்கிறாரியா அப்படி இதையும் எல்லாம் வந்து இங்க பாரு, அதெல்லாம் கிடையாது. அவரு எல்லாம் போற போக்குல எதையாவது பேசிட்டு போக கூடாது. சும்மா உங்களுக்கு மானம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அதுல கட்டு. ஆமா, விஜய் பத்தி நீ பேசக்கூடாது. விஜய் விஜய்க்கு நீ யாரு? ஏன்னா அவருக்கு மானம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மானம் இருக்குன்னா மானம் எல்லாத்துக்கும் தான் சொந்தம். உனக்கு மட்டுமா சொந்தம்? மானம் எல்லாத்துக்கும் தான் சொந்தம். மானம் இருக்கான் யாருக்கு? நடிகர். நான் என்ன சொல்றேன்னா தவறு. இப்போ நீ உங்க ஐயா உங்களுக்கு மானம் இல்லாம நான் கேட்கும் போது உனக்கு தெரியுமாயா எனக்கு மானம் இருக்குன்னு நீங்க சொல்லி கம்முன்னு நின்றுட்டு இருப்பேன். எனக்கு மானம் இல்லன்ட்டீங்க. உங்களோட தனிப்பட்ட விருப்பம் உள்ள வரல. ஊராளுங்கெல்லாம் மானம் இல்லை நீங்க முடிவு பண்ணுவீங்க. நாங்க தான் முடிவு பண்ணுவோம். மானம் கட்ட பசங்களா இருக்காங்க. ஆமா, நாங்க மானம் கட்ட பசங்க. நாங்க மானம் கட்டு போயிருக்கோமா, நீங்க கட்டு போயிருக்கீங்களாங்க? சரி சரி ஐயா, ரொம்ப புலம்பாதீங்க ஐயா, விடுங்க. பயங்கரமா புலம்புறீங்க. யாரு புலம்புறா? சிபிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்தின் அதாவது அந்த விசாரணைக்காக ஒரு 4 பேரை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏமா 4 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, வந்து என்கொயரி பண்றதுக்கு சிபிஐ அவங்களுடைய வேலையை பண்றாங்க. யார்கிட்ட இருந்து ஆரம்பி இப்ப தாவேக ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக கூப்பிட்டுருக்காங்க 4 பேரு. இல்ல கரூர் பகுதி மக்களை யாரும் சம்மன் பண்ண? திமுக சம்மன் பண்ணிருக்கா சிபிஐ? சிபிஐ திமுக இல்லைங்க. ஏதாவது நோட்டீஸ் எல்லாம் ஓட்டினாங்களே நைட்டு. இல்ல எனக்கு தெரியல. தெரியலன்னா பொத்துக்கிட்ட உட்காரும். அதான் துண்டு வச்சிருக்கீங்களா, வாயை பொத்துங்க. அவங்க 4 பேர் எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? பக்கத்துல எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? பேசுறேன் துண்டு போட்டுருவேன். யாருக்கும் அடிக்கணும் தோந்தா வாங்கணும். டக்கு டக்குன்னு கொட்டிட்டு ஓடி உட்காந்துருவாங்க. எல்லாம் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாம். ஆமா ரைட்டு சொல்லுங்க. திமுக அவங்க அங்க அக்கம் பக்கத்துல கடை கண்ணி எல்லாம் வச்சிருக்கவங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அவங்கள்ட்ட விசாரணை பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அது கூப்பாட்டு விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே போய் டேப் எல்லாம் எடுத்துட்டு போய் அளந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துங்க. ரோடு எல்லாம் எவ்வளவு அகலம் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் அளந்துருக்காங்க. டேப் ஏன்னா சிபிஐ ரோடு போட போகுது. கரூர்ல போய் ரோடு போட போறாங்க இல்லையா சிபிஐ? ஐயா சிபிஐ தாயா அளந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து அளந்ததெல்லாம் உண்மைதான். போட்டோவோட எவிடன்ஸோட தான் சொல்றேன். சரி அப்படியா? ஆமா. ஓ அங்க எவ்வளவு பேர் கூடலாம் அதுக்காக? ஆமா, சோ எல்லாம் அளந்துதான். நான் கூட நீங்க வந்து சிபிஐ ரோடு போட சொல்லிட்டீங்க போல இருக்குது. போடுவானுங்க. மழை காலம் வந்துருச்சு. நீங்க போடல போடுவானுங்க, ஓட்டையும் போடுவானுங்க. நீங்க தான் போடலாம். நீங்க தான் மக்களுக்கு ஒண்ணும் பண்றமா ஐடியா நீ பண்ண போறது கிடையாது. வேஸ்ட். ஆமா, லிட்டரலி டைம் வேஸ்ட். எல்லாம் உட்கார்ந்து பேசுங்க. ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி நாட்டு மக்களுக்காக என்னதான் பண்ண போறீங்க போங்க. இத பத்தி உங்களோட கருத்து? எதை பத்தி இப்ப பேசி இவர் சொன்னதுனா ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஒரு கருத்து வேற கொடுப்பாங்க. அவர் எப்பா நான் உங்களுக்கு போன வாட்டி என்னமா சொன்னேன்? ஐயா நீங்க சில நேரங்கள்ல உண்மையை பேசுறீங்க, பல நேரங்கள்ல பொய்யா பேசுறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா என்ன ஏன் மானம் கூட எனக்கு மானமே இல்லைன்றாரு. என்னமா பேசுவீங்க? ஏதாவது சொல்லி கோவம் வந்து நம்ம கிட்ட பேசி என்ன ஏது ஒரு 10 கேள்வி வேணா பதில் சொல்லலாம். ஒரு லிமிட்டுக்கு மேல போனா ஆமாயா அப்படிதான், ஆமா கத்திரிக்காய் வெங்காயம் அவன் புருஷன் இவன் புருஷன் பேசினா நம்ம என்ன பேசுறது? ஒன்னும் பேச வேண்டாம். நீ அத்தை கேள்வி கேளுமா, அவருக்கு என்ன வேலை? விஜய் அவர்கள் அதாவது கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட இருக்காங்க இல்லையா, ஒரு சில பொதுமக்கள் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருந்தாங்க. தாவேகா சார்பா அவங்கள போய் மீட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தலைவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றோம்னு சொன்னதா சொன்னாங்க. சோ அது இன்னும் தாவேகா வந்து அவங்கள எதுவுமே பார்க்கல, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யல அப்படின்னு. அடிபட்டவங்க ஆமா, சில பேர் அடிபட்டு இருப்பாங்க இல்லையா? இல்லம்மா ஆக்சுவலா இந்த அடிப்பட்டவங்கள பார்த்ததா இருக்கட்டும், இல்ல வந்து மற்றவங்க அங்க வந்தவங்க நிறைய பேரை இதுக்கு முன்னாடி இருந்தே அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறமே அந்த நிர்வாகிகள் போய் சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. யார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்? அப்பலாம் கிடையாது. பட் ஆனா எந்த ஒரு உதவியும் பண்ணல. சந்திச்சு இல்ல அப்ப இருந்தே சந்திச்சு எல்லாமே. இப்போ இது உங்களுக்கு இந்த டைம்ல யார் சொன்னா? சோ ஒரு சில பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டோம், ஆனா எங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்டர். கரெக்டா? இந்த இடத்துல யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ நீங்க சொல்றீங்க இந்த போற போக்குல சொல்லிட்டு போறதுக்காக நமக்கு வேணாம், அதை நம்ம அவாய்ட் பண்றோம் கம்ப்ளீட்டா. சரியா? என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் கையில இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே எல்லா சேனலும் வெயிட் பண்ணிக்கும். நம்ம எப்பவுமே நான் கூட சொல்லியிருக்கேன், நம்ம இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்க வாடகை வாய் பேசினாங்க நம்ம கேட்கக்கூடாது. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மூடி மறைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். மகாபலிபுரத்துல வந்து இந்த விஷயம் கூப்பிட்டு அந்த சந்திப்பு நடந்த போது எங்க அம்மாவுக்கு இடுப்பு எலும்பு உடைஞ்சிச்சுன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு? தெரியாதா? ஒருத்தர் வந்தாரு, எங்க அம்மாவுக்கு இடுப்பு எலும்பு உடைஞ்சிருச்சு. அவங்க வந்தாரு. உடனடியாக அது என்னன்றதை பார்த்துட்டு
அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா நான் ஏன் சொல்றேன்னு? அது வந்து அந்த மாதிரி கட்டாயமா வெளியில வந்துரும், சம்மந்தப்பட்டவங்களே வந்துருவாங்க, இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த மாதிரி முழுக்க பொய்ன்ற அதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல் மாநாட்டுல இறந்தவங்களுக்கு, 2வது மாநாட்டுல இறந்தவங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா அவங்க அப்பவே வந்து கேட்டாங்கல்ல. அப்ப வந்து கேட்டுக்கணும், இப்ப வந்து கேட்டா அப்ப வந்து இப்ப கேக்குறாங்களா இல்லையா? ஏன் எங்களுக்கு இப்ப செய்யறீங்க, அன்னைக்கு எங்களுக்கு செத்து போனாங்களேன்னு கேட்கறாங்க. ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும் எப்படி அவங்களை தேடி கண்டுபிடிச்சு போய் அதெல்லாம் உண்மை, செத்தது உண்மைதானே, ஒன்னும் செய்யலைங்கிறது உண்மைதானே. அப்புறம் என்ன தேடி கண்டுபிடிச்சு எங்கேயோ வர வழியில, அதெல்லாம் வர வழியில இங்க இருந்து முடிச்சிட்டு போகும்போது கார்ல ஆக்சிடென்ட் ஆகி 4 பேர் செத்தான். அதுக்கப்புறம் பைக்ல வரும்போது 2 பேர் செத்தான். ஆக்சிடென்ட்ங்கிறது இங்க வந்துட்டு போனவங்க. அவங்களாம் எதுக்கு மாநாட்டுக்கு வந்து செத்து போனாங்களே, அதான் 10 லட்சம் கொடுத்தோமே. சரியா? ஆமா. முன்னாடி எப்ப இருந்தாங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி எங்க ஆட்சியில எவனும் ஜாவல எங்களுக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ஓகேவா, ஓபன் சேலஞ்சு, கலாச்சாரம் கொடுத்து செத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. எப்ப கேட்டா என்ன, நான் வந்து 10 லட்சம் வாங்கிட்டேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. என்ன மஸ்துக்கு சொல்ல என்ன சொன்னீங்க? இந்த 10 என்ன சொன்னீங்க? இந்த 10 லட்சம் இவர் என்ன சொன்னாரு? இவர் என்ன சொன்னாரு? சும்மா 10 லட்சம் கொடுத்தது கரூர்ல சொல்றேன். அந்த கதையில எனக்கு வேணாம். இவர் என்ன சொன்னாரு? கரூர்ல வந்து இப்ப நடந்துச்சு, மாநாடுக்கு வந்து அப்ப நடந்தது, அப்ப நடந்தா என்ன, இப்ப நடந்தா என்ன, விஜய்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவனையும் கூப்பிட்டு கொடுன்னு சொன்னார்ல. எப்ப குடிச்சு செத்தா என்ன, இப்ப குடிச்சு செத்தா என்ன, எப்ப குடிச்சு செத்தா என்ன? உங்க ஆட்சியில வந்து இப்ப நான் லிஸ்ட் தரேன் உங்களுக்கு. இவங்க கலாச்சார குடிச்சது 10 லட்சம் வரல, காமாட்சி கொடுமா சொல்லுங்க, அட்ரஸ் நான் அடுத்த இதுல கொடுத்துறேன். திமிரு பிடிச்சு போய் சாகுற நாய்களுக்கு நாங்க ஏன் பணம் கொடுக்கணும்? அந்த நாய் அது கொடுத்ததே தப்பு. குறிச்சியில முதலமைச்சர் கொடுத்ததே தப்புன்னு நான் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரை பேசுறேன். எதுக்கு அவங்களுக்கு 10 லட்சம் திமிரு பிடிச்ச என்னமா ரூட் எழுதுறாரு முதல்வரே தப்பாயிட்டாரு இப்போ. ஆமா, இவரை காசு கொடுக்க சொன்னால, இவரை கை காமிச்சுட்டு கரெக்டா திமுக நிரூபிக்கிறார் பாத்தியா? ஆஹா, என்னடா இது சைத்தா நம்மள பார்த்து வருது, உசாரா கல்லுகடா அப்படின்ற மாதிரி. முதல்வர் பண்ண காரியமே தப்புங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட கூடாதுங்க அப்படின்றீங்க. அதை வச்சுதானே நீங்க எல்லாரும் உருட்டிட்டு இருக்கீங்க. இந்த அன்றைக்கு 10 லட்சம் கொடுத்ததுல இருந்து பெரிய எங்க அரசுக்கு ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க. சரி, கலாச்சாரம் இல்லன்னா உதாரணமே இல்ல, உங்க ஆட்சியை கழட்டி நீட்டு நிமிக்கிறதுக்கு. இப்ப கேக்குறேன், அஜித் செத்தார்ல, கூட்டு போய் கொலை பண்ணீங்கல்ல, எது கூட்டு போய் கொலை பண்ணீங்கல்ல? யார? அஜித். யாரு கூட்டி போனா? லாக்அப் டெத். லாக்அப் டெத்னா சொல்லுங்க. நான் ஒன்னும் சொல்ல பதில் சொல்லு. லாக்அப் கூட்டு போய் கொலை பண்ணீங்கல்ல, எவ்வளவு கொடுத்தீங்க? என்னத்துக்கு கொடுக்கணும் பாத்தியா? அது இப்ப இதுல திமிரு புடிச்சு அவனே போலீஸ் போன் பண்ணி என்ன கூட்டு போங்கன்னு சொல்லி அவனே இடிச்சு செத்துக்கலாம். செல்லுக்குள்ள திமிரு புடிச்சவன். அதனால நம்ம ஏன் கொடுக்கணும்னு சொல்ல போறீங்களா? இப்போ என்கொயரி இருக்கு, சிபிஐ. நீங்க சொல்ற அந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் செய்வோம். செஞ்சிருக்கோம்லமா, அஜித் குடும்பத்துக்கு நன்கொடை கொடுத்தது, அரசு வேலை கொடுத்ததுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு, 80 கிலோமீட்டர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல. அவனுக்கு எவ்வளவு திமுரு. சரி, அரசு வேலை எங்க என்ன போக வேண்டியதான நாய் 80 கிலோமீட்டர் சுத்தி இருக்குதா? ஒருத்தர் வந்து 20 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவங்க குடும்ப செலவை மொத்தமும் ஏத்துக்கிட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு கூப்பிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு சில நாய்களாம், நான் சொன்ன நாய்களை மட்டும் தான் சொல்றேன் ஓகேவா, கேமரா முன்னாடி உள்ள நாங்க பார்க்கலன்னு சொல்லி பேசுறானுங்க. மனசாட்சி நம்ம கேவலமான ஒரு செயல், அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நான் சொன்னவங்களை மட்டும் தான் சொல்றேன். இப்ப யாரும் குறுக்கு பேச குறுக்கு இருக்கும். நாங்க யார் சொன்னாங்களோ யார் சொன்னாங்களோ அவங்கள தான் சொல்றேன். சொல்லு, நாங்க திமுக பேசுறீங்க, நாங்க அதை பத்தி இப்ப பேசுறீங்க, என்ன பேச விடுங்க. என்ன பேச தொலைங்க, எனக்கு ஒண்ணும் கோவம் இல்ல. நான் ஸ்டேட்மென்ட் சொல்லும் போது நான் எப்பயாவது டிபேட்ல சொல்லிருக்கணும். நீங்க சொன்னீங்க, என்னங்க சொன்னேன்? என்னங்க சொன்னேன்? இப்ப கேமரா முன்னாடி யார் சொன்னாங்க தான் பதில் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ பண்ணுங்க, குறும்படம் போட்டுடலாம் சைடு. கேமரா முன்னாடி வந்து கால்ல விழுந்துருக்கணும் பேசுற மக்கள் இந்த மாதிரி ஒரு அசிங்கமா இருக்குமா அந்த விஷயம்? இல்ல அது கேட்கும்போது இப்ப என்ன சொல்றாரு, இங்க பாருங்க அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப எங்க நான் ஏன் வரேன், நான் கனெக்ட் பண்ண விடுங்க. அஜித் குமாருக்கு அவன் செத்தவனுக்கு வேலை கொடுத்தாச்சு, 80 கிலோமீட்டர். அது அவன் நாய் கொடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான வேலைக்கு நாயின்றீங்க. அப்புறம் பேசுங்க. அரசு வேலை கொடுத்தாங்க. உங்களோட முகத்திரையில கிழிஞ்சுக்கிட்டே ஒரு நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சுலாம் வந்து ரொம்ப மட்டமா இருக்குங்க.
திரு விஜய் அவர்கள் வந்து காலில் விழுந்தணும், காலில் விழல. இல்ல, நான் அதை பத்தி நான் பேசல. நான் வந்து நான் கனெக்ட் பண்ண, நீங்க நாயின்றீங்க. இந்த மனுஷன் இவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆனா நீங்க ஒரு வாய்ந்த எப்படின்னா பேசலாம் பேசுறீங்க பாத்தீங்களா? அவன் கூட்டு போய் லாக் அப் டெத் பண்ணிட்டு அவன் என்ன கேட்கறாலும் செய்யணுங்க. அவருக்கு செஞ்சது நாம அவன் குடும்பத்தை கூப்பிட்டு அவன் காலில் விழுந்து அவன் சாதனையும் செய்யணும்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க சொல்லுங்க இப்போ. சரிங்க, ஓகேங்க, நீங்க சொல்லுங்க. விஜய் பண்ண சிறப்பான ஒரு காரியம், அவரை பாராட்டலாம் சொல்லுங்க. அப்போ அஜித் கவர்மெண்ட்ல இருந்து ரூபா கொடுத்தாச்சு. நீங்க இப்ப சொல்லுங்க. வேலை அரசு வேலையும் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன நீங்க இப்ப சொல்லுங்க. விஜய் பண்ணது சிறப்பான விஷயம். விஜய் பண்ணது சிறப்பான விஷயம் தான். நான் ஏற்கனவே தனி வீடியோவே போட்டிருக்கேன் சேனல்ல. இப்ப என் கூட உட்கார்ந்து சொல்லுங்க. விஜய் பண்ணது சிறப்பான ஒரு விஷயம். எங்க ஆட்சியில நடந்ததா கூட இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டோம். நாங்க அதை சொல்லணும். அப்படியெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அஜித் குமாருக்கு அந்த மாதிரி பண்ணி விஜய் பண்ண தவறுக்கு அவர் செய்த அந்த காரியம் அது மன்னிக்கப்பட்டது. அது பெரிய இவர் ஃபாதர் யாரு மன்னிக்கப்படும், பாவமன்னிப்பு சிலுவை போடுங்க, சிலுவை போட்டு மன்னிக்கப்பட்டது. இந்த பாருங்க, மன்னிக்கப்பட்டது விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவரு இந்த மாதிரி மக்கள் மத்தியில இனிமே வந்து சரசமா வந்து போறதுக்கு ஒரு தயாராயிட்டாரு. ஆகையினால இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அதனாலதான் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்ல இருக்காங்க எல்லாரும். இல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு, சகஜமாயிட்டாரு. இப்ப இவங்க சர்டிபிகேட் கொடுத்துதான் இவர் வரணும். நீங்க திமுக ஒரு ஆளு, இவங்க கூட சர்டிபிகேட் வச்சுதான் என்ன ஆளு என்ன மரியாதை எல்லாம் பேசி திமுக காரங்களா ஒரு ஆளு உங்களுக்கு வருது. நீங்க திமுகவா? நீங்க டிவி சொல்லிட்டீங்கல்ல போன வீடியோ இல்லையா? ஆமா, சொன்னீங்களா இல்லையா? எல்லாமே ரெக்கார்டுங்க. ரெக்கார்டு தான், குறும்படம் தான். இவருக்கு பேசாம என்ன பண்ணுங்க, சீரியஸா சொல்றேன். இந்த பிக் பாஸ்ல வர மாதிரி தயவு செஞ்சு இவரு கூட இன்டர்வியூ உட்காந்தா மட்டும் குறும்படமா நீங்க போட்டுருக்கமா. இவரு பேசிட்டு மறந்துடுறாரு எல்லாத்தையும். ஆமா, சொன்னீங்களா இல்லையாங்க? என்ன சொன்னேன்? என்னோட டிபேட்லயும் உட்காந்து நான் பேச அமைதியாயிட்டு, ஐயா நீங்க திருந்தணும், ஐயா மாறணும், ஏன்னா எமோஷனலா பேசணும், அமைதியா சிரிக்காதீங்க. நான் போய் விஜய் கட்சியில சேர்றேன்னு சொன்னேன், தாவேக்கா. ஆமாங்க, ஆனான்னு சொல்ல காலங்கள் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன். சும்மா இருங்க. அப்படியே ரஜினிகாந்த் தான் மனுஷனா? நீங்க மனுஷன் இல்ல. நான் சொன்னது வந்து பாருங்க மனுஷனை பத்தி பேசல. ஒண்ணு எங்க வந்தீங்க பாத்தீங்களா? ஆக்டர் ரஜினிகாந்த் வச்சு பேசுறேன். சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன். நீங்க அவரோட பெரிய மனிதர் தான் பாருங்க. ஏன்னா 78 வயசுலயும் உட்காந்து சத்தியமா எல்லாம் இருக்க மாட்டேன். இப்போ உட்காந்து முட்டு கொடுக்குறீங்க பாரு. உங்களை மாதிரி ஒரு மாமனிதர் நான் பார்க்க முடியுமா? அம்மா சாமி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.